வணக்கம். உங்க குழந்தைங்க அடிக்கடி கைகளை வேகமா தேய்ச்சிக்கிறாங்களா? அது ஏன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க இத பாத்திருப்பீங்க. இது ஏதோ ஒரு பழக்கமா இருக்குமோன்னு கூட யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இது அவங்களோட ஒரு புலனுணர்வு தேவை. குறிப்பா ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்க கிட்ட இத பார்க்கலாம். இப்படி கை தேய்க்கும் போது அவங்க கைக்கும் மூட்டுகளுக்கும் டீப் பிரஷர் டச், அதாவது ஒரு விதமான ஆழ்ந்த அழுத்தம் கிடைக்குது. இது மூலமா ப்ராப்ரியோசெப்டிவ் உள்ளீடும் கிடைக்குது. இது உடல பத்தின விழிப்புணர்வுக்கும் அமைதியா உணரவும் ரொம்ப முக்கியம். சுத்தி ஒரே சத்தமா ரொம்ப குழப்பமா இருக்கும்போது குழந்தைங்க தங்களை அமைதிப்படுத்திக்க இது ஒரு தற்காப்பு வழி. சரி, அப்போ பெற்றோரா, டீச்சர்ஸா நாம இதுக்கு எப்படி உதவலாம்? வாங்க பார்க்கலாம். முக்கியமா இது தடுக்காதீங்க, இது அவங்களுக்கு ஒரு தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. மாற்று வழிகளை யோசிக்கலாம். அவங்களுக்கு தேவையான அந்த உணர்வை தர இந்த மாதிரி வேற சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அவங்க கை தேய்க்கிறது அதிகமாகும் போது சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சில சமயம் வைப்ரேட்டிங் டாய்ஸ் கூட ஹெல்ப் பண்ணும். சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கெட்ட பழக்கம் இல்ல, குழந்தை தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ற ஒரு வழிமுறை. நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணினா அவங்களே தங்களை அமைதிப்படுத்திக்க கத்துக்குவாங்க. இந்த விஷயத்த மத்த பெற்றோர்கள், டீச்சர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு குழந்தையோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நன்றி.